வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன், யூனிட் 2ஓட 18th கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ், உள்ளாட்சி நிர்வாகம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஸ் வெல் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் நான் டீகோட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உள்ள போகலாம். ஸோ இந்த லோக்கல் கவர்னன்ஸ் உள்ளாட்சி நிர்வாகம் கீழே என்னென்னலாம் டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு பவர்ஸ் கிடையாது. ஆர்டிகல் 40 கீழே டிபிஎஸ்பி கீழே வச்சிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் மூலமா தான் வந்துச்சு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அதுக்கு இருக்கிற சப்செட்ஸ், ரெண்டாவது வந்து 3 டயர் சிஸ்டம், மூணாவது வந்து கிராம சபைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே நேஷனல் லெவல்ல, யூனியன் லெவல்ல பார்த்துட்டு, இதோட தமிழ்நாடு ஆக்ட், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994, இதோட கம்பேரிசன். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கிராம சபை வந்து மினிமம் 4 வாட்டி நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் தமிழ்நாட்டுல 6 வாட்டி நம்ம நடத்துறோம். அது எந்த ஆக்ட் கீழே இருக்குன்னா இந்த ஆக்ட் கீழே தான். நான் பின்னாடி உங்களுக்கு சொன்ன அது ரீசெண்டா வந்த சேஞ்சஸ். அதே மாதிரி மகளிருக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 33% கொடுக்கணும்னு சொல்லி பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், யூனியன் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 73rd அமெண்ட்மெண்ட் கீழே. பட் நம்ம பஞ்சாயத்து ஆக்ட்ல 50% சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டிஃபரன்சஸ் தான் உங்களோட சிலபஸ். அதே மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆர்டிகல் 243 to 243O வந்து பஞ்சாயத்தோட பவர்ஸை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி முனிசிபாலிட்டிஸ் 243P to 243Z இது வந்து முனிசிபாலிட்டிஸ், மாநகராட்சி, நகராட்சியெல்லாம் வருமே, அதை பத்தி பேசுவாங்க. அண்ட் லோக்கல் கவர்னன்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்க வருதுன்னா பார்ட் 9 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி லோக்கல் கவர்னன்ஸ் வந்து இந்தியாவில் புதுசுலாம் கிடையாது, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த கான்செப்ட்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் சோழர் காலத்திலே வந்து, சவுத் இந்தியாவில் சோழர் காலத்திலே வந்து குடையோல சிஸ்டம், டைரக்ட் டெமோக்ரஸி, அதே மாதிரி ஓட்டு போட்டு எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறது, இது எல்லாமே நம்ம சோழர் காலத்து இன்ஸ்கிரிப்ஷன்லேயே நிறைய பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்ட். அதுக்கு முன்னாடி 2 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸும் யூனிட் 2ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியமான பார்த்தா உங்க சிலபஸ். எப்போ நீங்க ஒரு சப்ஜெக்டை படிச்சாலும் லேர்ன், அப்ளை அண்ட் ப்ராக்டிஸ், லேப் மெத்தட்னு சொல்லுவாங்க. லேப் மெத்தட்னா இப்போ கிளாஸஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க, இல்ல புக்கை வச்சு படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதை ஈஸியா ரீகால் பண்ணணும், இல்ல அடிக்கடி மறக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க அதை வந்து அப்ளை பண்ணணும். இப்போ பாலிட்டி நீங்க படிக்கிறீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல பாருங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா 2-3 டேஸா போயிட்டு இருக்கு விஷயம். ஸோ ராஜ்யசபா சேர்மன், மக்களவையோட தலைவரை வந்து பதவி நீக்கிறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போசிஷன் பார்ட்டி வந்து ராஜ்யசபா சேர்மனை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு ரெசல்யூஷனை வந்து கொண்டு வராங்க. அது முன்னாடியே நீங்க பார்த்துருப்பீங்க, 14 days நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை ராஜ்யசபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். அண்ட் ராஜ்யசபால கொண்டு வராங்க. ஒன்ஸ் அவருக்கு அகேன்ஸ்டா கொண்டு வர்றாங்கன்னா அங்க யார் உட்காருவாங்கன்னா டெபுட்டி சேர்மன் தான் உட்காருவாங்க. சேர்மன் உட்கார மாட்டாங்க இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும். அதுல இவரால் ஓட்டு போட முடியாது, சேர்மனால ஓட்டு போட முடியாது. அண்ட் ராஜ்யசபால எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, மோஸ்ட்லி இது பாஸ் ஆகாது, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. அப்புறம் லோக்சபால வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணாலே போதும், இவர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வச்சு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ லேர்ன், படிங்க, அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸோட அப்ளை பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த பகுதியை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ராஜ்யசபா சேர்மனை ரிமூவல் ப்ரோசஸ் வச்சு. தென் ப்ராக்டிஸ். டீனா என்னன்னா ப்ராக்டிஸ் என் நம்பர் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். நிறைய போட்டித் தேர்வுக்கு நீங்க யூஸ்வலா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஏன்னா கொஸ்டின் சால்வ் பண்றப்பதான் உங்களுக்கு தெரியும் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்றப்போ நம்ம பார்லிமெண்ட் நடத்துனதுக்கு அப்புறம் நியூஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரீசெண்டா வின்டர் செஷன்ல நடந்துட்டு இருக்கிற இஷ்யூஸ், கரண்ட் இஷ்யூஸ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் ஸ்கூல்ல போயிடலாம். ஸோ பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி யூனியன் கவர்மெண்ட், ப்ராவின்சியல் கவர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, லோக்கல் கவர்மெண்ட்டுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க. அந்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் இது எல்லாமே. இவ்வளவு அளவுக்கு டீட்டெயிலா படிக்க தேவையில்ல, பட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். லார்ட் மேயோட ரெசல்யூஷன் ஆரம்பிச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வரைக்குமே நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதை ஃபேக்சுவலா கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன், முதல் மாநகராட்சி வந்து இந்தியாவில் எங்க செட்டப் பண்ணாங்கன்னு கேட்பாங்க.
அது எங்க செட்டப் பண்ணாங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சில மெட்ராஸ்ல செட்டப் பண்ணியிருப்பாங்க. பிரசென்டா இருக்கிற சென்னை இந்த மெட்ராஸ் பிரசிடென்சில மெட்ராஸ்ல செட்டப் பண்ணியிருப்பாங்க. எப்பன்னா 1687ல செட்டப் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். இதுக்கு மேல அதுக்குள்ள போக தேவையில்லை. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவோட உள்ளாட்சி துறையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் செல்ஃப் கவர்னன்ஸ் யாரை கூப்பிடுவாங்கன்னா லார்டு ரைப்பன். ஏன்னா அவர் 1882ல ஒரு டிராஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. அந்த டிராஃப்ட் தான் அந்த டிராஃப்ட்னா அந்த ப்ரொபோசல், அந்த தீர்மானம் தான் இன்ன வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாயத்து ராஜுக்கு ஒரு பேஸ். ஸோ ஓவராலா இந்தியா ஃபுல்லா ஓரளவுக்கு பேஸ் போட்டது அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா லார்டு ரைப்பன். பிரிட்டிஷ் டைம்ல இருந்த ஒன் அமங் த வைஸ்ராய். அவர் தான் வந்து இந்தியா ஃபுல்லாவே லோக்கல் கவர்னன்ஸ்க்கு பேஸ் போட்ட ஒரு நபர். இவரை தான் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் செல்ஃப் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க, இல்ல ஃபாதர் ஆஃப் செல்ஃப் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உள்ளாட்சித்துறையின் நிர்வாகத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டா லார்டு ரைப்பன். அதனாலதான் வந்து சென்னை மாநகராட்சி பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், சென்னையில எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ரிப்பன் பில்டிங் ஒன்று இருக்கும். அது வந்து சென்னை மாநகராட்சியோட பில்டிங். ஸோ சென்னையோட கார்பரேஷன் பில்டிங். அந்த பில்டிங் வந்து இவர் பேர் பின்னாடி தான் நேம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் கட்டினது கிடையாது, 1909ல தான் அதை கட்டியிருப்பாங்க. பட் இவர் தான் லோக்கல் கவர்னன்ஸ்க்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணதால அவர் பேரை வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இதெல்லாம் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த, லோக்கல் கவர்னன்ஸ்க்காக ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த ஆக்ட். இதுதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்டன் படிச்சுக்கோங்க, அதுக்குள்ள போக தேவையில்லை. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற டைம்ல தான் அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளி செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளி செட்டப் வரப்போ ஒரு பெரிய டிபேட்டே நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா டிபேட் யாருக்கு நடந்துச்சுன்னா காந்தியோட ஃபாலோவர்ஸ்க்கும் அம்பேத்கருக்கும் ஒரு பெரிய டிபேட் நடந்திருக்கு. ஸோ கான்ஸ்டியூன் அசம்பிளியில வந்து காந்தி கிடையாது. பட் காந்தியை ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காந்தி மாடலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காந்தி ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை வந்து டிபிஎஸ்பி நடத்துறப்போ ஆர்டிகல் 40 நான் இந்த கதையை சொல்லியிருப்பேன். காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரௌண்ட் 72% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் லிவிங் இன் த வில்லேஜ். கிராமத்துல தான் வந்து 72%, 72ல இருந்து 75% இந்தியா சுதந்திரம் வாங்கின டைம்ல இருந்திருப்பாங்க. ஸோ இந்த இவங்களோட முன்னேற்றம் தான் இந்தியாவோட முன்னேற்றம்னு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட 75%, 3/4 இருக்கிற மக்கள் தொகையோட முன்னேற்றம் தான் இந்தியாவோட முன்னேற்றம். அதனால அவங்களுக்கு அதிகாரம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. காந்தியோட விஷன் என்ன அப்படின்னா, லோக்கல் கவர்னன்ஸுக்கு அதிகமான விஷன் கொடுங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லோக்கல் கவர்னன்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட 60% பவர்ஸ் யாருக்கு கொடுக்க சொல்லியிருப்பாருன்னா லோக்கல் கவர்னன்ஸுக்கு. ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 25%, மீதி 15% வந்து யூனியனுக்கு கொடுங்க. அப்படின்னா என்னன்னா, அதிகாரம் யாருக்கு கொடுக்கணும்னா லோக்கல் கவர்னன்ஸ்க்கு. ஏன்னா 72 to 75% யார் அப்படின்னா லோக்கல் கவர்னன்ஸ். அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாதான் அவங்களோட வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சி. அவங்களுக்கு நிறைய ஃபண்டு கொடுங்க, நிறைய பவர்ஸ் கொடுங்க, அதாவது பணம் கொடுங்க, அதிகாரம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். இதுதான் காந்தியோட மாடல் ஆக்சுவலா. ஸோ அவரோட மாடல் என்ன அப்படின்னா, வில்லேஜ் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஓன் அஃபேர்ஸ். ஸோ ஒரு கிராமத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த கிராமத்தால செஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க அதிகாரத்தையும் பணத்தையும் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களா போய் ரோடு, பில்டிங், ஸ்கூல், காலேஜ் எல்லாம் திணிக்காதீங்க. அவங்களுக்கு அதிகாரமும் பணமும் கொடுங்க, அவங்க கிராமத்தை பார்த்துப்பாங்கன்றது தான் அவரோட தாட். ரெஸ்பான்சிபிள் வில்லேஜ் தான், சஸ்டைனபிள் வில்லேஜ் தான் அவரோட மாடல். பட் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு, அதுக்கு அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில ஜாதி ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கு. அது அதிகமா இருக்கிற இடம் வந்து கிராமங்கள் தான். அவங்களுக்கு எடுத்துட்டு போய் நீங்க அதிகாரம் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஜாதி ஏற்றத்தாழ்வு அதிகமாக தான் ஆகும். காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக தான் ஆகும். அதனால அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது. பின்னாடி இந்த காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்லாம் ஒளிஞ்சு உனக்கு நானும் சமம் அப்படின்னு சொல்லி சமத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் தான் அதை கொடுக்குறோம்னு சொல்லி அவர் என்ன எடுத்து சொல்லி வச்சிருப்பாருன்னா, ஆர்டிகல் 40 இதை வந்து ஒரு அட்வைஸா வைக்கிறோம். பின்னாடி அனைவரும் சமம்னு ஒரு கோட்பாடு வந்ததுக்கு அப்புறம் வேணா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து போய் டிபிஎஸ்பியில வச்சுட்டாங்க. அவர் இதுதான் உங்களுக்கு ஆர்டிகல் 40 நடத்துறப்ப சொல்லியிருப்பேன். வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் ஆர் டென் ஆஃப் இக்னோரன்ஸ், நேரோ மைண்டட்னஸ் அண்ட் கம்யூனலிசம். ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு எடுத்துட்டு போய் நீங்க அதிகாரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஏற்றத்தாழ்வு பெருசாதான் ஆகும். ஜாதினால் வர ஏற்றத்தாழ்வு பெருசாதான் ஆகும், பாகுபாடுகள் பெருசாதான் ஆகும்.
அதால உடைக்க முடியாது, அதனால அதை கொண்டு போய் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கான்ஃபிளிக் போகுது. ஈவன் எர்லியர் டேஸ்ல ஜவஹர்லால் நேரு, அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அதை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராமத்துக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அதனால அதை டிபிஎஸ்பியில வச்சுட்டாங்க. 1992 தான் 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கதையை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போ எர்லியர் ஸ்டேஜஸ்ல என்ன சார் பண்ணாங்க? ஏன்னா 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்ததுல இருந்து 1992 வரைக்கும் என்ன பண்ணாங்கிறது தான் இப்போ கதையா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா டைரக்டா அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்காம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 5 இயர் பிளான் கீழே 2 பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. 5 இயர் பிளான் கீழே 2 பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக அறிவி விரிவி திட்டம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளான் கொண்டு வந்திருப்பாங்க 1952. செகண்ட் பிளான் அப்படின்னா நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், தேசிய நீடிப்பு சேவை ரெண்டாவது. ஸோ டைரக்டா அதிகாரம் கொடுக்காம 2 நேஷனல் லெவல்ல ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கிராமத்தை கம்யூனிட்டி மாதிரி தனித்தனியா பிரிச்சு அதுக்கு அதிகாரத்தை வச்சு பியூரோக்ராட்டிக் செட்டப் வச்சு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. பாவர்ட்டி எலிவேஷன்ல இருந்து, அதாவது பாவர்ட்டி எலிவேஷன்ல இருந்து இந்த கிராஸ் ரூட் டெமோக்ரஸியை டெவலப் பண்றதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. ஸோ ஃபண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வரும். அங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனியான ஃபண்ட்ஸ் கிடையாது. இதுதான் இது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து பயங்கரமா ஃபெயில் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1952 ஆரம்பிச்சாங்க. 1956 என்ன ஆயிருக்குன்னா பயங்கரமா ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபெயில் ஆயிருக்கு. ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு பாக்குறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருப்பாங்க. அதுதான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. எதுக்காக அந்த குழு அப்படின்னா, இந்த மாதிரி 2 கம்யூனிட்டி 2 ஸ்கீம் நாங்க கொண்டு வந்திருக்கோம், அந்த ஸ்கீமோட ரிவ்யூ எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆச்சா இல்லையான்னு பாக்குறதுக்காக. ஸோ ஆக்சுவலா காந்தியோட ஐடியா என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி செல்ஃப் கவர்னன்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு கிராமத்துல அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அங்க இருக்கிற மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அந்த கிராமத்தை டெவலப்பே பண்ண முடியும். பார்ட்டிசிபேஷனே இல்லாம எப்படி டெவலப் பண்ண முடியும்? அங்க ரெஸ்பான்சிபிளா இல்லாம எப்படி டெவலப் பண்ண முடியும்? ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா அங்க டெவலப்மெண்ட்டே நடக்காது. அதனால அது அதிகாரம் கொடுங்கன்னு சொன்னது காந்தி. அதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு. காந்திக்கோ அம்பேத்கரோ சப்போர்ட் பண்ணல, பட் நடந்த விஷயத்த சொல்றேன். ஒரு கம்யூனிட்டில இருந்து, ஒரு கிராமத்துல இருந்து பார்ட்டிசிபேஷனே நடக்கல. இந்த ப்ரோக்ராமா இருக்கட்டும், மெயினா அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இருக்கட்டும், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸா இருக்கட்டும். ஸோ பார்ட்டிசிபேஷன் இல்லாததுனால அது ஃபெயில் ஆயிடுச்சு. பல்வந்த் ராய் கமிட்டியும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்னன்ஸ் இருந்தாதான் அவங்களால அந்த டெவலப்மெண்ட் கொள்ள முடியும். ஒரு கிராமத்தையோ ஒரு முனிசிபாலிட்டியோ மாநகராட்சியோ டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த மக்கள் வந்து நினைக்கணும், இது ஏன் ஊரு, ஏன் மண், நான் அந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா மட்டும்தான். ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்ட்டிசிபேஷன் இருந்தாதான் அந்த ஊரை டெவலப் பண்ண முடியும். அதனால நீங்க பார்ட்டிசிபேட்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி கொண்டு வாங்கன்னு சொல்லி பல்வந்த் ராய் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கமிட்டியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில டெக்னிக் சொல்லி கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜை வச்சு இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டது இல்லை. 80% இந்த கமிட்டி வச்சுதான் கேட்டிருக்காங்க. கமிட்டியோட வருஷம், கமிட்டியில என்ன சொன்னாங்க, இந்த குழுல என்ன சொன்னாங்கிறது. ஸோ இந்த 6 கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த 6 கமிட்டியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக் இருக்கு, ஷார்ட். பேக்ஸ் டேக் அப்படின்னா ஒரு பையோட டேக், அதுதான் பேக்ஸ் டேக். B for பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. A for அசோக் மேத்தா கமிட்டி, அது வந்து 1977. நெக்ஸ்ட் G for GVK ராவ் கமிட்டி. ஸோ GVK ராவ் கமிட்டி 1985. S for சிங்கவி, LM சிங்கவி கமிட்டி, அது வந்து 1986. தென் T for துங்கான் கமிட்டி வந்து 1988. அண்ட் G for கேல்கே கமிட்டி, அதுவும் 1988. ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 4 கமிட்டி பாருங்க, 85, 86, 88, 88 பக்கத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் கமிட்டிக்கும் செகண்ட் கமிட்டிக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் கேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமிட்டி ஒன்று போட்டுட்டாங்க, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு 20 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்ணதுதான் அசோக் மேத்தா கமிட்டி. அதுக்கப்புறம் ஃபாலோ பக்கத்துல 4 கமிட்டிஸ் இருக்கு. ஏன் இந்த 4 கமிட்டிஸ் பக்கத்துல வந்துச்சு? ஒரே வருஷத்துல ஏன் சார் 2 கமிட்டி போட்டாங்கன்னு உங்களுக்கு தோணும். அதை பின்னாடி நான் கதையா சொல்றேன். மீதி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பின்னாடி கொஸ்டின்ஸ்ல பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேக்ஸ் டேக் பல்வந்த் ராய், அசோக் மேத்தா, GVK ராவ், சிங்கவி, துங்கான் கமிட்டி, கட்கே கமிட்டி. இதை தூக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஏன்னா 80%
பஞ்சாயத்து ராஜ் வச்சு கொஸ்டின் கேட்டாலே இதை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸையும் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஆன்சர் பண்ணுங்களேன். இதுல கடைசி ரெண்டு வந்து உங்களுக்கு டைரக்டா நடத்தல, பட் தெரிஞ்ச ஆன்சர் வச்சே பண்ணிடலாம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1952. ஏக்கு வந்து 2 வரணும். ஏக்கு 2 வர ஆப்ஷன் இது ரெண்டு மட்டும்தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். பி வந்து 1953. பி வந்து 3. பி வந்து 3 வரணும். ஸோ பிக்கு 3 இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி மட்டும்தான். மற்றது கிரேட் கிரேட் சார்ட்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலா 4. இது வந்து அந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல போட்ட ஒரு டிராஃப்ட் சார்ட்டர். அது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ். இது வந்து லார்ட் ரைப்பன் ரெசல்யூஷன் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, லார்ட் ரைப்பன் ரெசல்யூஷன். அதுதான் அந்த 1882ல அவர் போட்டு கொண்டு வந்தது தான் அது லார்ட் ரைப்பனோட ரெசல்யூஷன். இது வந்து டி வந்து 1. இதுதான் ஆன்சர். ஸோ கிளாஸஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறத தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண மூலமாவும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து உங்க படிக்கிறதுக்காக தமிழ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். நான் இந்த ஸ்லைடு வச்சு நடத்துறேன். ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, ஃபர்ஸ்ட் கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் ஆஃப்டர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். இவர் என்ன சஜஸ்ட், இந்த கமிட்டியே ஏன் போடுறாங்கன்னா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. அதை ரிவ்யூ பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க போட்ட 2 ஸ்கீம்லயுமே பார்ட்டிசிபேஷனே இல்லை. கம்மியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பட் பெருசா அவேர்னஸ் இல்லை, பார்ட்டிசிபேஷனும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா உங்க பவரை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற பவரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற பவரையும் பிரிச்சு அவங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ஃபண்டு கொடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதுதான் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ ஜனநாயகனா என்ன, மக்களாட்சி. அது வந்து இப்போ எம்எல்ஏ எம்பியை தாண்டி கவுன்சிலர்ஸ், தலைவர், பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி அதிகாரத்தை பிரிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க ஊரை பார்த்துப்பாங்க. நீங்களே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனை, ரெப்ரஸன்டேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷனை ப்ரொபோஸ் பண்றாரு. அண்ட் அதோட கீ ஃபீச்சர்ஸ் தான். இதை வச்சுதான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 டயர் ஸ்ட்ரக்சர் பஞ்சாயத்து ராஜ்னு நீங்க வார்த்தையை கேள்விப்பட்டாலே, கொஸ்டின்ல அந்த மாதிரி வார்த்தை இருந்தாலே எந்த கமிட்டி கொண்டாங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ யூஸ்வலா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கமிட்டி சோஷியல் ஆடிட்டிங் கொண்டு வந்துச்சா, இந்த கமிட்டி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கொண்டு வந்துச்சா, இந்த கமிட்டி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்துச்சான்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுப்பாங்க. 3 டயர் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தாலே யாரை போடணும்னா நீங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் போடணும். ஸோ 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். 3 டயர்னா ஒன்றும் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்டை 3 ஹைரார்கியில கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் மாவட்டம், அதுக்கப்புறம் ஒன்றியம், 3வது வந்து கிராமம். ஸோ டிஸ்ட்ரிக்ட், பிளாக், அதுக்கப்புறம் வில்லேஜ். இதுதான் 3 டயர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டை ஜில்லா பரிஷத் டிஸ்ட்ரிக்ட் லெவல், பஞ்சாயத் சமிதி பிளாக் லெவல், பிளாக்னா ஒன்றிய செயலாளர்னு சொல்லுவாங்களா, ஒன்றிய லெவல், அதான் பிளாக். அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து வில்லேஜ் லெவல். ஸோ இதுல நிறைய ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. கிராம பஞ்சாயத்துல வந்து டைரக்ட்லி எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கணும், நம்ம ஊர் தலைவர், அதே மாதிரி வார்டு மெம்பர்லாம் டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸா இருக்கணும். அதே மாதிரி பஞ்சாயத்து பிளாக் லெவல்ல இருக்கிறது வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடியா இருக்கணும், இன்டைரக்ட்லி டைரக்டா எலெக்ட் ஆகாம இன்டைரக்டா எலெக்ட் ஆகணும். அதே மாதிரி ஜில்லா பஞ்சாயத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சேர்மனா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், இது வந்து ஒரு குழு, அந்த குழு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட்டை சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1958ல என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸ், எந்தெந்த மாநிலத்துக்கு தேவையோ நீங்க வேணும்னா லோக்கல் கவர்னன்ஸ், பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டியை செட்டப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கைடன்ஸா கொடுக்குறாங்க. கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரினா 1993ல இருந்து கம்பல்சரி, 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கம்பல்சரி. பட் இவங்க கம்பல்சரிலாம் இல்லை, வேணும்னா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பஞ்சாயத்து ராஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அது என்னைக்கு அப்படின்னா காந்தி ஜெயந்தி, காந்தியோட பர்த்டே, மகாத்மா காந்தியோட பர்த்டே 2 அக்டோபர் ஆஃப் 1959. இது ஒரு வாட்டி பிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாகூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ராஜஸ்தான், செகண்ட் ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ், தென் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா,
தென் தமிழ்நாட்டிலையும் 1958 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இல்லையா சார்னு கேட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் ஆஃப் 1950, 1950லயே நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சில பஞ்சாயத்து இருந்துச்சு. பட் யூனிஃபார்மா கிடையாது. அதுக்கப்புறம் 1958ல பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1958 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பத்தி டீட்டெயில்டா கேட்க மாட்டாங்க. பட் இந்த சட்டம் எப்ப வந்துச்சுன்னு கேட்கலாம். இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு நடத்துற அந்த பாயிண்ட் எல்லாம். ஸோ இந்த சட்டம் வந்து ஆக்சுவலா ராஜஸ்தான்ல பஞ்சாயத்து ராஜ் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்தை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எப்ப 50 வருஷம்னா 2009ல 50 வருஷத்தை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 65 வருஷம் ஆயிடுச்சு. 65 வருஷம் ஆயிடுச்சு ராஜஸ்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி. பட் அதுக்கப்புறம் யூனிஃபார்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் பின்னாடி நான் சொல்றேன் பாயிண்ட். நெக்ஸ்ட் அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ பல்வந்த் ராய் கமிட்டி வந்து 1958 20 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்றாங்க. 1958ல கொண்டு வந்துட்டோம், 20 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னு ரிவ்யூ பண்றாங்க. டு ஸ்டடி த ஒர்க்கிங் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் சஜஷன் கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 3 டயர் டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல், வில்லேஜ் லெவல் இருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 டயரா கொண்டு வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிளாக் லெவல், வில்லேஜ் லெவல் இருக்கு இல்லையா, அதை அபாலிஷ் பண்ணிட்டு மண்டல் பஞ்சாயத்துன்னு ஒரு மண்டலம் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு கிராமத்துல 2000 பேர் தான் இருக்காங்க. அது மாதிரி ஒரு 7-8 பஞ்சாயத்தை சேர்த்து 15,000ல இருந்து 20,000க்கு ஒரு மண்டல் பஞ்சாயத்து வச்சுப்பாங்க. ஒரு மண்டலத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு ஜோனு, அது ஒரு டயரு, இன்னொரு டயர் வந்து டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி 2ஆ பிரிச்சு 2 டயர் மட்டும் பண்ணுங்க, 3 டயர் கொடுத்தா இவங்க வேலை செய்ய மாட்டாங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரொபோசல் தான். இதை அக்செப்ட் பண்ணிக்கல, ப்ரொபோசல் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ஒரு வாட்டி கேள்வியா கேட்டிருக்காங்க. என்ன கேள்வியா கேட்டிருக்காங்கன்னா, எந்த கமிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சித்துறை அமைச்சரகத்தை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசோக் மேத்தா கமிட்டி அங்க எப்படி 3 டயர் ஸ்ட்ரக்சரோ 2 டயர் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி 1978ல ரெக்கமெண்ட் பண்றாங்க 2 டயர் கீழே. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், இதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எந்த கமிட்டி வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? 73 74 வந்திருக்கு இல்லையா, 1993 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே 1978ல ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல அதிகாரம் கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு வேலிடிட்டி வரும். சும்மா பார்லிமெண்டரி ஆக்டா இருந்தா ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டாங்க, ஃபண்ட்ஸ் வர மாட்டேன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், சீஃப் எலெக்ஷன் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் பை சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ஸை சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், ரீஜனல் ஆஃபீஸர் வச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் 1, 2, 3 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் ஜிவிகே ராவ் கமிட்டி. ஆக்சுவலா இப்போ 1978ல வந்துச்சு. அதுக்கப்புறம் 1985ல நிறைய 1985ல இருந்து 1988 வரைக்கும் 4 கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. இந்த டைம்லயே பஞ்சாயத்து ராஜ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்ன ஆயிருக்குன்னா, அந்த டைம்ல இருந்த கவர்மெண்ட்ல லோக்சபால மெஜாரிட்டி இருந்துச்சு, பாஸ் ஆயிடுச்சு. ராஜ்யசபால பாஸ் ஆகல, மெஜாரிட்டி இல்லாதனால பாஸ் ஆகல. ஏன் பாஸ் ஆகலைன்னா, நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, எங்க அதிகாரத்தை நீங்க குறைக்க ட்ரை பண்றீங்க, எங்க அதிகாரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரத்தை தூக்கிட்டு போய் லோக்கல் கவர்னன்ஸ் பஞ்சாயத்து ராஜுக்கு கொடுக்க ட்ரை பண்றீங்க, ஏன் உங்க அதிகாரத்துல இருந்து கொடுக்கலாம் இல்ல அப்படின்ற மாதிரி அப்போஸ் பண்ணதுனால ராஜ்யசபால பாஸ் ஆச்சு, லோக்சபால பாஸ் ஆச்சு, ராஜ்யசபால பாஸ் ஆகல. அதனால அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து மசோதா பாஸ் ஆகாம, சட்டமா ஆகாம அப்படியே இழந்துருச்சு. ஜிவிகே ராவ் கமிட்டி. ஸோ இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இதை வச்சு கேட்கலாம். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷனர். ஸோ மாவட்ட லெவல்ல ஒரு பிளானிங் கமிஷனர் வந்து கொண்டு வாங்க. சீஃப் சிஇஓன்னு ஒரு போஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிளானிங்கை கொண்டு வாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளானிங் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜிவிகே ராவ் கமிட்டி தான் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை வச்ச கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, யாரு பிளானிங்கை கொண்டு வந்தது, யாரு பிளானிங்னு ஒரு வார்த்தை கேட்டாலே ஜிவிகே ராவ் கமிஷன் தான். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளானிங்கை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி தான். நெக்ஸ்ட் எல்எம் சிங்கவி கமிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, அது வந்து 1985ல வந்துச்சு, அது 1986ல.
1 இயர்லயே நிறைய நிறைய சேஞ்சஸ் ப்ரொபோஸ் பண்ண கமிட்டி இந்த கமிட்டி, இல்லம் சிங்கவை கமிட்டி. என்னென்னலாம் சொல்லியிருப்பாருன்னா, கிராம சபா, எம்பாடிமெண்ட் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி, கிராம சபாவை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் கிராம பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. ஸோ கிராம பஞ்சாயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ட்ரைபுனல்ஸ் ஃபார் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். ஜுடிஷியல் ட்ரைபுனல்ஸ்னா, ட்ரைபுனல்னா என்னன்னா ஸ்பீடா ஜட்மெண்ட் கொடுக்குற ஒரு கோர்ட், டெம்பரவரியா இருக்கிற ஸ்பீடி ஜட்மெண்ட் கொடுக்குற ஒரு கோர்ட். ஸோ ஜுடிஷியல் ட்ரைபுனல்ஸ் வந்து கொண்டு வாங்க பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி ப்ரொபோஸ் பண்ணு. இதை வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க, எந்த ஒரு குழு வந்து ஜுடிஷியல் ட்ரைபுனல்ஸை ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ரெக்கக்னிஷன், முன்னாடி ஜெனரல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க, இவர் வந்து கான்ஸ்டிடியூஷனா கம்பல்சரி ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்டா கொடுத்த ஒரு கமிட்டி தான் இது. இதெல்லாம் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க, பின்னாடி நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் துங்கான் கமிட்டி, துங்கான் குழு. ஸோ இதுல ஃபர்தரா போய் 5 இயர் டேர்ம் பீரியட். இப்போ லோக்சபாவுக்கு எப்படி 5 இயர் இருக்கோ அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜுக்கும் 5 இயர் கொண்டு வாங்க. ரிசர்வேஷன் ஃபார் த வீக்கர் செக்ஷன், பர்டிகுலர் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் விமன், இவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் என்னன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எப்படி வச்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. துங்கான் கமிட்டி தான் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாநில அளவில் நீதி ஆணையத்தை அமைக்கிறதுக்கு யார் சொல்லியிருப்பாங்கன்னா துங்கான் கமிட்டில தான் சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன், இது ஏற்கனவே இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கட்கில் கமிட்டி, கடைசி கமிட்டி கட்கில் கமிட்டி 1988. ஸோ இதுல முன்னாடி துங்கான் கமிட்டியில பொறுத்தவரையிலே கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வரி கலெக்ட் பண்றதுக்கு அதிகாரத்தை கொடுங்க, இது எல்லாமே அதுல இருக்கிறது தான். இங்க ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் ஃபினான்ஸ் கமிஷனும் கொண்டு வராங்க. இதை தாண்டி சில கமிஷன்ஸ் இருக்கு. இந்த கமிஷன்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்க்கு வாட்னு தெரிஞ்சா போதும். இது வந்து பேசிக் ஃபேக்ட்ஸ், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கமிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ரிவிஷன் பார்க்க எடுத்துக்கோங்க. எந்த கமிட்டி வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. மற்ற கமிஷன்லாம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பல்வந்த் ராய் நேத்ரா கமிட்டி, 1957 போட்ட ஒரு கமிட்டி. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ், இதை வந்து அவங்க ராஜஸ்தான் கொடுக்கல, எந்த ஊர்ல எந்த பஞ்சாயத்துல பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்கலாம்னா எந்த டேட்ல பண்ணாங்க, எந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து அப்ளிகேஷன். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் பிரிங்கிங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா? டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் டு த பீப்புள். டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னா, மத்திய அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இருந்து எல்லா அதிகாரமும் மத்திய அரசு இருந்தா சென்ட்ரலைசேஷன், அதை பிரிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லோக்கல் கவர்னன்ஸ் மட்டும் கொடுக்கறது தான் டீசென்ட்ரலைசேஷன். நெக்ஸ்ட் இது வந்து யூஸ்வலா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வரிசைப்படுத்துங்க அப்படின்னு. முன்னாடி நான் சொன்னேன் பேக், பிஏஜி, பேக்ஸ், டேக். இந்த பேக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்க போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்த் ராய் கமிட்டி, இதுதான் முதல்ல வரணும். ஏ வந்து அசோக் மேத்தா கமிட்டி, அண்ட் அதுக்கப்புறம் தேர்டு வரும் பேக்ஸ், டேக்ஸ் இல்லை சிங்கவி. இந்த எஸ் வந்து 4th வரும் ஆக்சுவலா. ஸோ ஆப்ஷன் வந்து 3, 1 and 2. ஸோ அதே கொஸ்டின் தான், சேஃப் ஃபார்வர்ட் கொஸ்டின். இதை நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து வருஷத்தை வச்சு கேட்டிருக்காங்க. இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், சால்வ் பண்ணிடுங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஒரே வருஷத்துல இவ்வளவு கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, சிம்பிளா எந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. செகண்ட் அந்த வருஷத்தை வச்சு கேட்கறாங்க. தேர்டு மேட்ச் த ஃபாலோயிங். இந்த 4th வந்து இந்த மாதிரி க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வச்சு கேட்கறாங்க. 5th என்ன பண்றாங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங், எந்த கமிஷன் எதை சொல்லுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியல் ட்ரைபுனல், இது 2024 கேட்டது, இந்த வருஷம் கேட்டது. ஜுடிஷியல் ட்ரைபுனல் யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? முன்னாடியே உங்களுக்கு சொன்ன எல்எம் சிங்கவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஒரு கமிஷனையும் கொடுத்துட்டு என்னென்னலாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்எம் சிங்கவி வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆர்டிகல் 324B வந்து கிராம சபா. இதை வந்து ஆக்சுவலா தப்பா கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகளை பார்த்தாலே நீங்க தப்பு போட்டுடலாம் ஆக்சுவலா. ஸோ எந்த ஆர்டிகல் வரும்ன்றது தெளிவா எடுத்துக்கோங்க. அவங்க குழப்பறதுக்காகவே இந்த மாதிரி 343Bன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. 343 வராது, சாரி 243 வராது பஞ்சாயத்து ராஜ்க்கு. ஸோ
நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் வந்து செகண்ட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கொடுத்தா கண்டுபிடிச்சிடும் சொல்லி ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு, அண்ட் இதுவும் ரைட். ஆக்சுவலா செகண்ட் மட்டும் ராங். ஆன்சர் வந்து சி. ஸோ இது இப்போ ஒரு ஒரு குழுவையும் கொடுத்துட்டு என்னென்னலாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க சால்வ் பண்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டைம் இல்லாதனால நீங்க அதை ஒரு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பாத்துருங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட் குள்ள போகலாம். 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வரைக்கும் நான் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயே கமிட்டியை வச்சு தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்பயாவது இதோட பவர்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கேட்பாங்க. இது வந்து இப்போ இந்தியா ஃபுல்லா யூனிஃபார்மா 3 டயர் ஸ்ட்ரக்சர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல், பஞ்சாயத்து லெவல் கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்ட சீர்திருத்தம் தான் 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதை வந்து நம்ம தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல 3 சட்டம் இருந்துச்சு. அதை நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பகுதி பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 64th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் பில். இது மசோதா. இது மசோதா, சட்டம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலா சட்டம், அது மசோதா. இதை கொண்டு வந்தாங்க. என்னாச்சுன்னா லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு, ராஜ்யசபால பாஸ் ஆகல. அதனால இது வந்து டிராஃப்ட் பில்லிலே ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 73வது சட்ட சீர்திருத்த பில் வந்து ஆக்டா மாறி இருக்கும். 1992 வந்துடும். அண்ட் 1992 பாஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு செயலாக்கத்துக்கு வந்துச்சுன்னா 24th ஏப்ரல் ஆஃப் 1993. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை வச்சு பிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 24வது ஏப்ரல் 1993 அன்னைக்குதான் வந்து நேஷனல் பஞ்சாயத்து ரேஜ் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கொஸ்டின் இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த டேட்டை வந்து நேஷனல் பஞ்சாயத்து டேவா செலிப்ரேட் பண்றோன்றது ஒரு கொஸ்டின். 24th ஏப்ரல் ஆஃப் 1993. இது வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு ஒரு இயர் எண்டிங் இருக்கு இல்லையா, ரிப்பீட்டடா வர்றது. 25 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நெகட்டிவ், என்ன பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அரௌண்ட் 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த பகுதியை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரூரல் பஞ்சாயத்து ராஜுக்கு, அதே மாதிரி 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து முனிசிபாலிட்டிக்கு, அர்பன் நகராட்சிக்காக கொண்டு வந்தது, நகரப்புற ஏரியாவுக்காக கொண்டு வந்தது. இதுதான் 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்காக நாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். கிராம சபை வந்து ஆர்டிகல் ஆக்சுவலா 243. கிராம சபை வந்து ஆர்டிகல் 243. இந்த பகுதி முக்கியம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே எல்லா ஸ்டேட்ஸும் இந்த ஆக்ட் கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அட்டவணை கொண்டு வந்திருப்பாங்க, 11th ஷெட்யூல். அதே மாதிரி 74th அமெண்ட்மெண்ட் கீழே 12th ஷெட்யூல் ஒரு அட்டவணை கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இந்த பகுதியெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இது 243W கீழே பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 243G கீழே பவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா 73வது 74வது சட்ட சீர்திருத்தம் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல பஞ்சாயத்து இருந்துச்சு, வெஸ்ட் பெங்கால்ல பல ஸ்டேட்ல பஞ்சாயத்து இருந்துச்சு. 73 74வது சட்ட சீர்திருத்தம் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, யூனிஃபார்மா இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் காமனா 3 டயர் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா சில ஸ்டேட்ல 2 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அசோக் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி ரெண்டு டயரா மாத்திட்டாங்க. சில பேர் 3 டயர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் புதுசா எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 டயர் ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுதான் 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதே மாதிரி இந்த அதிகாரம் கீழே, ஸோ இந்த பவர்ஸ் கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில அதிகாரங்களை லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு, பஞ்சாயத்துக்கு, முனிசிபாலிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா கம்பல்சரி கேட்டுதான் ஆகும். ஸோ பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் சில அதிகாரங்களை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒன்னொன்னா பார்க்கலாம். 3 டயர் ஸ்ட்ரக்சர், 3 டயர் ஸ்ட்ரக்சர். சில கண்டென்ட் இதுல படிக்கிறதுக்காக தமிழ்ல போட்டிருக்கேன். நான் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக தான் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றேன். அதனால பார்த்து பயப்படாதீங்க. இல்ல உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தமிழ்ல போட்டிருக்கேன், அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ 3 டயர் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ், செகண்ட் வந்து பிளாக், தேர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட். இன்டர்மீடியட் பிளாக்னா தான் ஒன்றியம்னு சொல்லுவாங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டம் இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 ஒன்றியமா பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் சில கிராமங்கள் இருக்கும். அதுதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல், இன்டர்மீடியட் லெவல், வில்லேஜ் லெவல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்,
பிளாக் பஞ்சாயத்து, ஒன்றிய பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து. இந்த ஆர்டிகல் 243A கீழே கிராம சபாவை சொல்லியிருப்பாங்க. ஒரு லெஜிஸ்லேச்சர், பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, மத்திய அரசுக்கு பாராளுமன்றம் மாதிரி, மாநில அரசுக்கு சட்டசபை மாதிரி, லோக்கல் கவர்னன்ஸுக்கு உள்ளாட்சிக்கு எது லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா கிராம சபை. இந்த ஆர்டிகல் 243A கீழே ப்ரொவிஷன்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, 243B. 243 கீழே எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் கொண்டு வர முடியுன்ற ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. இதுதான் 3 டயர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஸோ மாவட்ட பஞ்சாயத்துகள், ஊராட்சி ஒன்றிய குழுக்கள், அது மாதிரி கிராம பஞ்சாயத்து, கிராம சபையை ஆர்டிகல் 243A கீழே கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலா முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சர். இதோட நின்றும் முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சர் இதோட நின்றும். இதுக்கப்புறம் வந்துதான் 3 டயர் ஸ்ட்ரக்சர். இந்த பார்ட் தான் உங்களோட 20வது கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து விட்டு போன டாபிக் சிட்டிசன்ஷிப், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சாலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் 20வது கிளாஸ்ல இந்த பகுதி தான் நான் நடத்த போறேன். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போறோம். இதுதான் இந்த 3 டயர் ஸ்ட்ரக்சர். 3 டயர் ஸ்ட்ரக்சர்ன்றது இப்போ எப்படி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சில அதிகாரங்கள் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசுக்கு சில அதிகாரங்கள் இருக்கும், லோக்கல் கவர்னன்ஸை 3ஆ பிரிச்சிடலாம். இது வந்து வில்லேஜுக்கு இது, முனிசிபாலிட்டிக்கு அர்பனுக்கு இது, ரூரலுக்கு இது, நகரப்புரட்சிக்கு இது. ஜில்லா பஞ்சாயத்து, பஞ்சாயத் சமிதி அண்ட் கிராம சபா, இது எல்லாத்துக்குமே அதிகாரத்தை, பவர்ஸை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன். இந்த டாபிக் இதை பேஸ் பண்ணி, இது தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இருக்கிறது. எத்தனை நகராட்சிகள் இருக்கு அப்படின்னு, எத்தனை நகராட்சிகள், எத்தனை பேரூராட்சிகள் இருக்கு, எத்தனை மாநகராட்சி இருக்குன்றத கேள்வியா கேட்கலாம். ஸோ 21 கார்பரேஷன், 138 முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்து வந்து 490. கிட்டத்தட்ட கிராமங்கள், வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா 15,979 வில்லேஜஸ். இது எக்ஸாக்ட் நம்பர்ஸா நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் கிராம சபா, கிராம சபை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இது சிலபஸ்ல தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே கிராம சபா, 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே வார்டு சபா. ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் கீழேயும் கம்பல்சரி ப்ரொவிஷன், வாலண்டரி ப்ரொவிஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. கம்பல்சரி ப்ரொவிஷன்னா என்னன்னா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கம்பல்சரி என்னத்தை கொண்டு வரணும்னா ஸ்டேட் கிராம சபாவை கொண்டு வரணும், பஞ்சாயத்து லெவல்ல இருக்கிற கிராம சபாவை கொண்டு வரணும். வாலண்டரி ப்ரொவிஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசிக்கு கோட்டா கொடுக்கலான்றதுல வாலண்டரி ப்ரொவிஷன். பட் இது மாதிரி ஒரு 10 ஐட்டமை வந்து கம்பல்சரி எல்லா ஸ்டேட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா கிராம சபையை கொண்டு வர்றது. சட்டசபை மாதிரி கிராம சபை, அதுதான் லெஜிஸ்லேச்சர். இதுல கிராம சபையில யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னா, அந்த கிராமத்துல, அந்த கரஸ்பாண்டிங் கிராமத்துல இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, ஓட்டர்ஸ் லிஸ்ட்னா என்ன, 18 வயசுக்கு மேல யாரெல்லாம் அந்த 18 வயசு மேல இருக்க நபர்கள் யாரெல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் கிராம சபா. இப்பதான் அந்த கொஸ்டினே வரும். நான் வந்து டெமோக்ரஸில 2 டைப் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு டைப் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அனதர் ஒன்னு டைரக்ட் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா என்ன, பிரதித்துவ ஜனநாயகம். டைரக்ட் டெமோக்ரஸினா என்னன்னா மக்களோட நேரடி ஜனநாயகம்னு சொல்லுவாங்க. இப்போ சுவிட்சர்லாந்து எல்லாம் பாத்தீங்கன்னா 50,000 பேர் சேர்ந்து ஒரு சட்டம் கொண்டு வர முடியும், ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும். பட் நம்ம ஊர்ல கொண்டு வர முடியாது. நம்ம ஊர்ல நாடாளுமன்றத்திலையும் சட்டசபையிலையும் யாரு நமக்கு பதிலா சட்டம் ஏற்றுறாங்கன்னா நம்மளோட பிரதிநிதிகள், எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் தான் எழுதுறாங்க. நம்ம போய் திடீர்னு தமிழ்நாடு அசம்பிளியில உட்காந்து எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. அதனாலதான் அது இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும். பட் கிராம சபையில 18 வயசுக்கு மேல இருக்க நபர்கள் எல்லாருமே மெம்பர்ஸ் தான். ஒரு கிராமத்துல கிராம சபை கூட்டத்துக்கு போய் ஒரு 40 பேர் உட்காந்து நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம். அதாவது அங்க இருக்கிற மெம்பர்ஸ்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கலெக்டர் சைன் பண்ணாங்கன்னா அது அந்த ஊருக்கு அது மசோதாவா வரும், சட்டமா வரும். ஆக்சுவலா அதுதான் அந்த கிராம சபையோட பவர்ஸ். ஸோ இந்தியால நேரடி மக்கள் ஜனநாயகம் எங்க இருக்கு அப்படின்னா கிராம சபையில மட்டும்தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ உங்களோட பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. கிராம சபையில மட்டும்தான் டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸினா மக்களே அவங்களுக்கான சட்டத்தை ஏற்ற முடிய ஒரே இடம் என்னன்னா இந்தியாவில கிராம சபை மட்டும்தான்.
அதே மாதிரி இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ்னா எல்லா சமூகத்தை மக்களையும் சேர்த்துப்பாங்க. வீக்கர் செக்ஷன், விமன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிற ஒரு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி. கிராஸ் ரூட் லெவல் டெவலப்மெண்ட், அதாவது அடிமட்ட லெவல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியுதுன்னா அது கிராம சபை தான். ஏன்னா இப்போ எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அவங்க மேல இருந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றப்போ யூஸ்வலா கொடுக்க முடியாது. அந்த ஊருக்கான தேவையை பூர்த்தி செய்யற ஒரே இடம் கிராம சபை மட்டும்தான். அவ்வளோ ஆக்சுவலா. ஸோ ஈவன் நான் 2013 வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் படிக்கிறப்போ அவ்வளோ வியந்து வியந்து பார்த்த பவர்ஸ் தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் கீழே. ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட்டுக்கு அவ்வளோ அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. சில வில்லேஜ் பிரசிடென்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் நம்ம ஜனநாயகத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வித் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட். ஸோ 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மினிமம் 4 செஷன்ஸ் வைக்கணும். கிராம சபை வந்து மினிமம் 4 வாட்டி நடக்கணும். அது 4 வாட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டே, நெக்ஸ்ட் தொழிலாளர் தினம் மே 1 3வது ஒன்று வந்து சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. 4வது ஒன்று வந்து காந்தி ஜெயந்தி. ஏன்னா அவர்தான் இந்த கிராம சபைக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கிராம சபை ஒன்று சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணது ஒரு பர்சன். ஸோ இந்த 4 நாள் மினிமம் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பஞ்சாயத்து வேணும்னா பஞ்சாயத்து முடிவு பண்ணா எப்ப வேணா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எதுல சொல்லியிருக்காங்க? 73வது சட்ட சீர்திருத்தம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். பட் 2022 நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த 4 மட்டும் இல்லாம மீதி 2 நாள், வேர்ல்டு வாட்டர் டே, உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. அதே மாதிரி லோக்கல் கவர்னன்ஸ் டே நவம்பர் 1. லோக்கல் கவர்னன்ஸ் டே, உள்ளாட்சி நிர்வாக தினம் நவம்பர் 1. ஸோ இந்த 6 நாளை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இன்சிடென்ட்ரிக்கா வந்து கிராம சபா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்னு தனியாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல 3 சட்டங்கள் இருந்துச்சு. அது வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சட்டம் வந்து மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட், மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். இதுக்குள்ள என்ன இருக்குலாம் கேட்க மாட்டாங்க, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். தென் மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் ஆஃப் 1958. இது வந்து அந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்துச்சு இல்லையா, அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த சட்டம் மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958. நெக்ஸ்ட் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் ஆக்ட். டிஸ்ட்ரிக்ட் இது வந்து பர்டிகுலரா பஞ்சாயத்துக்கு, இது வந்து ரூரலுக்கு, இது அர்பனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் ஆக்ட். ஸோ இதை வச்சு பேசிக்கா கொஸ்டின் கேட்கலாம். இந்த சட்டத்துக்குள்ள என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா பழைய சட்டம் அது. ஸோ கிராம சமுதாயத்தோட பவர்ஸை வச்சுலாம் யூஸ்வலா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து செக்ரட்டரி, பிடிஓ ஸ்டாஃப், வில்லேஜ் கிராம சபா, அவங்களோட அதிகாரங்கள் என்ன, யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்றது டைம் இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. யூஸ்வலா அதை வச்சு கேட்டது கிடையாது. ஸோ எப்படி வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்கோ, பஞ்சாயத்து ராஜுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. 29 ஐட்டம்ஸ் இருக்கு. இதுதான் அந்த பஞ்சாயத்து ராஜ் லிஸ்ட். எந்த ஆர்டிகல் கீழே இருக்குன்னா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி கிராம சபை வந்து 243(a) இருக்கோ, அதே மாதிரி 243(g) வந்து 29 ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. விவசாயம் மற்றும் விவசாய விரிவாக்க பணிகள், லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், மைக்ரோ இரிகேஷன், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ், இந்த மாதிரி 29 ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 21 யூனியன் லிஸ்ட் மாதிரி 29 ஐட்டம்ஸ் பஞ்சாயத்து ராஜ் லிஸ்ட். முனிசிபாலிட்டிக்கு 18. முனிசிபாலிட்டி லிஸ்ட் வந்து 18 இருக்கு. அது வந்து 243W கீழே கொடுத்துருப்பாங்க. G ஃபார் கவர்னன்ஸ், W ஃபார் லா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. G ஃபார் கவர்னன்ஸ் அண்ட் W ஃபார் லா. அதுல 18 ஐட்டம்ஸ் இருக்கு. பின்னாடி நான் காமிக்கிறேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். பட் சும்மா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலது வந்து இது இல்லாத, அதுல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதுல 3 டயர் லெவல் எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஸோ பொலிட்டிக்கலா எப்படி பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு வந்து டிஆர்டிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க வரும்னா, இதை ஒன்றையும் நான் கொஞ்சம் கிளியரா பண்ணிடுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ 3 டயர் ஸ்ட்ரக்சர் கீழ் ஆக்சுவலா பஞ்சாயத்துல நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போட்டீங்கன்னா 4 ஓட்டு போடுவீங்க. 4 ஓட்ஸ் எலெக்ஷன்ல.
முதல் ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னா வில்லேஜ்ல வந்து வார்டு மெம்பருக்கு ஓட்டு போடுவீங்க. வில்லேஜ்ல வார்டு மெம்பருக்கு ஓட்டு போடுவீங்க. ரெண்டாவது ஓட்டு யாருக்குன்னா வில்லேஜோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் வில்லேஜோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஓட்டு போடுவீங்க. மூணாவது யாருக்கு போடுவீங்கன்னா பிளாக் கவுன்சிலர் அவதான் பிளாக் ஒன்றிய வார்டு கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, பிளாக் கவுன்சிலர். நாலாவது ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இத புலக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா 50,000 கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இதை வந்து 5,000 கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இதை வந்து வில்லேஜ் பிரசிடென்ட், இது வார்டு மெம்பர். இது எல்லாமே டைரக்ட் எலெக்ஷன். இது எல்லாமே டைரக்ட் எலெக்ஷன். இவங்க எல்லாருமே இன்டைரக்டா சில பேர் எலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வார்டு மெம்பர் எல்லாம் சேர்ந்து, வில்லேஜ் வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்றதுன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வில்லேஜ், வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கும் பிளாக் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து பிளாக் சேர்மனை சூஸ் பண்ணுவாங்க. பிளாக் சேர்மன் அதோட தலைமை. அதே மாதிரி அதுக்கப்புறம் வைஸ் சேர்மனும் இருப்பாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்லாம் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பொலிட்டிக்கல் போஸ்ட். பொலிட்டிக்கலா இந்த போஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவா இந்த போஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, டிஆர்டிஏன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுவாங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ட்ரெயினியா இருந்து வருவாங்க இல்லையா, அவங்களை போடுவாங்க. டிஆர்டிஏ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அப்புறம் பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். தென் விஓஓ. இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். அதனால இந்த பவர்ஸ்குள்ள போக வேண்டாம். மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றிய குழு, அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து, கிராம சபை, இதெல்லாம் அந்த டிவிஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே ஸோ 2 ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கம்பல்சரி சில ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரணும். மொத்தம் 12 ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்பல்சரியா கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாரும் 12 ப்ரொவிஷன்ஸை கம்பல்சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வாலண்டியர்ஸா சில கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மைண்ட் மேப்ல ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் வி வருதோ அதெல்லாம் வாலண்டியர். வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுலாம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட். பட் சினா கம்பல்சரினா இந்த 3 டயர் ஸ்ட்ரக்சர். இது வந்து 3 டயர் ஸ்ட்ரக்சர் வந்து கம்பல்சரி. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 3 டயர் இருக்கணும். ஆக்சுவலா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. 20 லட்சத்துக்கு மேல இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு மட்டும் தான் 3 டயர். 20 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா 2 டயர் வச்சுக்கலாம். அது மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி முனிசிபாலிட்டியில முனிசிபல் கார்பரேஷன், நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில்னு சொல்லி 3 கேட்டகரியா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் ப்ரொவிஷன், எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள். முன்னாடியே தான் உங்களுக்கு சொன்னேன், வார்டு மெம்பர், வில்லேஜ் பிரசிடென்ட், வார்டு கவுன்சிலர், பிளாக் கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி இல்லையா, அதெல்லாம் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். அதே மாதிரி சேர்பர்சன், இப்போ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் 50,000 கவுன்சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம டைரக்டா பீப்புள் எலெக்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 18 கவுன்சிலர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த 18 கவுன்சிலர் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே அந்த 18 கவுன்சிலர் ஒரு நபரை வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா சூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. சேர்பர்சன் வந்து இன்டர்மீடியட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த எலெக்டட் மெம்பர்ஸ். அப்படின்னா விழுப்புரத்துல 18 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்க, 50,000 கவுன்சிலர். அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள இருக்க ஒரு நபரை டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா சூஸ் பண்ணுவாங்க, வைஸ் சேர்மனா சூஸ் பண்ணுவாங்க. வில்லேஜ் லெவல்ல வந்து டைரக்ட்லி எலெக்டட், வில்லேஜ் லெவல்ல டிட்டர்மைன்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதே மாதிரி முனிசிபாலிட்டியா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் பஞ்சாயத்து. முனிசிபாலிட்டியை வந்து எப்படின்னா வார்டு வார்டா பிரிப்பாங்க. அங்க எப்படி கிராம சபா இருக்கோ அதே மாதிரி இங்க வார்டு சபா இருக்கு. வார்டு சபான்னு ஒரு ஆப்ஷன். பட் வார்டு சபா வந்து வாலண்டரி ப்ரொவிஷனா வச்சிருக்காங்க, கம்பல்சரி ப்ரொவிஷன் கிடையாது. நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஃபார் த சேர்பர்சன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வச்சிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து கம்பல்சரி 21 வயசுக்கு மேலதான் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் போய் எலெக்ஷன் நிற்கிறீங்க அப்படின்னா 21 வயசு. ஈவன் நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கும் சில ஏஜ் கிரைட்டீரியா இருக்கிறது தான் வரும். 21 இயர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ 4 ப்ரொவிஷன் பார்த்தோம் இல்லையா, இது தமிழ்ல உங்களுக்கு படிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும். 3 ஸ்டேஜ்லயுமே, பிளாக் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, பஞ்சாயத்து லெவல்ல 3 ஸ்டேஜ்லயுமே ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க எஸ்சி எஸ்டி பீப்புள். அதே மாதிரி விமெனுக்கு ரிசர்வேஷன் 1/3 ஆஃப் த சீட்ஸ். இது வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு.
அப்படின்னா 33% ரிசர்வேஷன் வந்து பஞ்சாயத்துலயும் முனிசிபாலிட்டிலையும் யாருக்கு கொடுக்கணும்? விமெனுக்கு கொடுக்கணும். இட் இன்க்ளூட்ஸ் எஸ்சி எஸ்டி உமன். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்சி எஸ்டில ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் இந்த 33% விமன், அதில் எஸ்சி எஸ்டில விமன் இருக்காங்கல்ல, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் 33%. இது வந்து நேஷனல் லெவல்ல. பட் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் கீழே 50% ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட், தமிழ்நாடு உள்ளாட்சி சட்டத்துக்கு கீழே 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன். இது ரீசெண்டா வந்து சேஞ்ச். இதுதான் நேஷனல் லெவலுக்கும் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அதே மாதிரி பேக்வர்டு கிளாஸஸ்னா இப்போ பிசி இருக்காங்கல்ல, ஓபிசி, பிசி, அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணுமான்றதெல்லாம் யார் முடிவு பண்ணலாம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தமிழ்நாட்டுல கிடையாது, சில ஸ்டேட்ல இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல சில ஸ்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சர்டன் பேக்வர்ட் கம்யூனிட்டி கிளாஸுக்கும் ரிசர்வேஷனை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் வாலண்டரி ப்ரொவிஷனா வச்சுட்டாங்க. கம்பல்சரி கிடையாது, வாலண்டரி ப்ரொவிஷன். யார் நினைச்சா பண்ண முடியும்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு சட்டசபை நினைச்சா பண்ண முடியும். சில சட்டசபை பண்ணியிருக்காங்க. அதேதான் இங்கேயும் ஒரு முனிசிபாலிட்டி. நெக்ஸ்ட் 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன். ஏன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் கீழே இந்த சட்டத்தை வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை அமெண்ட் பண்ணி 50% ரிசர்வேஷன் விமன் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 3 லெவல்லையுமே வரும், இன்க்ளூட் எஸ்சி/எஸ்டி கேட்டகரி. ஸோ 5 இயர் டேர்ம் டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம். இப்படி லோக்சபாக்கு 5 வருஷமோ அதே மாதிரி இங்கேயே 5 வருஷம். ஸோ இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லோக்சபா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி டிசால்வ் பண்ணலாம். எப்படி டிசால்வ் பண்ணலாம்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வில் எய்ட் அண்ட் அட்வைஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி மக்களவையை கலைச்சிடுங்க, 5 வருஷம் டேர்ம் முடிய போது, முடியல நாள் பரவாயில்ல, கலைச்சிடுங்கன்னு சொல்லி கலைச்சிருப்பாங்க. இது எப்போ நடந்ததுன்னா நிறைய வாட்டி நடந்திருக்கு. ரீசெண்டா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 2019 என்ன இருக்குன்னா, தெலுங்கானால 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்னரை போய் பார்த்து, கேசி சந்திரசேகர் ராவ் அவர் போய் பார்த்து, அப்பதான் அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க, டிஆர்எஸோட தலைவர். அவர் போய் பார்த்து ஆட்சியை கலைச்சிடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 4.5 வருஷத்துலேயே கலைச்சு நாடாளுமன்றத்துக்கும் தெலுங்கானா சட்டசபைக்கும் ஒரே டைம்ல எலெக்ஷன் வந்து. அந்த மாதிரி இந்த பஞ்சாயத்தையும் டிசால்வ் பண்ண முடியும். 5 இயர் டேர்மு. பட் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கலைக்கலாம், சபையை கலைக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே சபையை கலைக்கலாம். சபையை கலைக்கிற அதிகாரம்லாம் வந்து ஸ்டேட் அசம்பிளிக்கு இருக்கு. ஸ்டேட் அசம்பிளியில ஸ்டேட் ரூலிங் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2024 எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவல் டேர்ம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம். 5 வருஷம் எப்போ வரும்? 2029 வரைக்கும் வரும். பட் 2026 கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்துலயே கலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. புதுசா ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. புதுசா 2026 எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த புதுசா எலெக்ட் ஆன பஞ்சாயத்து எது வரைக்கும் அவங்களுக்கு வேலைட்னா, புதுசா 5 வருஷம் கிடையாது. எலெக்ட் ஆன கலைச்சதுக்கு அப்புறம் புதுசா எலெக்ஷன் வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் 5 இயர்ஸ் தான். லோக்சபா அப்படி கிடையாது. புதுசா எலெக்ஷன் வச்சு வராங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அவங்க டேர்ம் இருப்பாங்க. பட் இதுல எப்படின்னா, புதுசா எலெக்ட் ஆன கிராம பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் டேர்ம் 2029 வரைக்கும் தான் இருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷா 5 வருஷம் எடுத்துக்க மாட்டாங்க. 2031 வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதை கலைச்சிட்டாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். இதை கலைச்சிட்டாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். பட் இது நிறைய வாட்டி இதை நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை. நிறைய வாட்டி தமிழ்நாட்டிலே மீறி இருக்காங்க. பல ஸ்டேட்ல எலெக்ஷனே வைக்காம மீறிலாம் இருக்காங்க. அதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கீழே 102வது ஆர்டிக்கல், 101வது ஆர்டிக்கல், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இந்த மாதிரி பல இடத்துல ஒரு பதவி நீக்கம் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டேட் மாறும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து முடிவு பண்ணணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் முடிவு பண்ணுவாங்க எப்படி அந்த நபரை, ஒரு ஊர் தலைவராக இருக்கட்டும், இல்லை மாவட்ட கவுன்சிலராக இருக்கட்டும், அவரை பிளாக் கவுன்சிலராக இருக்கட்டும், எப்படி அவங்க பதவி பறிக்கிறதுலாம் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இது கிடையாது. 73வது சட்ட சீர்திருத்தம் 74 கீழே 2 போஸ்ட் கொண்டு வருவாங்க. ஒன்று வந்து ஸ்டேட் எலெக்ஷனல் கமிஷனர், அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், 2 கமிஷன் கொண்டு வருவாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸோ எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்றது யாருன்னா சீஃப் சென்ட்ரல் லெவல்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்,
எம்எல்சி எலெக்ஷன்லாம் இவங்க நடத்த மாட்டாங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இந்த போஸ்டே கிடையாது, இந்த பதவியே கிடையாது. 73rd கான்ஸ்டியூஷன் 74th கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இவங்களோட ஜாபே என்னன்னா பஞ்சாயத்து ராஜுக்கும் முனிசிபாலிட்டிக்கு மட்டும்தான் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து எவ்வளோ காசு எடுத்துட்டு போய் லோக்கல் கவர்னன்ஸுக்கு கொடுக்கணும் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷன், இது ரெண்டுமே ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். இது எல்லாமே இந்த 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிற அதிகாரங்கள். இதெல்லாம் வச்சு இது வரைக்கும் கேள்வி கேட்டது கிடையாது. பட் இன்கேஸ் கேட்டாங்கன்னா எந்த ஆர்டிகல் இந்த மாதிரி கேட்பாங்க, எங்கெங்கல இருந்தெல்லாம் காசு வரும், எங்க இருந்தெல்லாம் காசு வரும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முடிவு பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்துக்கும் நகரப்புற முனிசிபாலிட்டிக்கும் என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு ஒவ்வொரு சட்டத்துக்கீழையும் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் இதை வச்சு கொஸ்டினே கேட்டது கிடையாது. டைம் இருந்தா இந்த பார்ட்டை படிச்சுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். இதுதான் அந்த 11வது கம்பல்சரி ப்ரொவிஷன் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். பெசா ஆக்ட் உங்க சிலபஸ்ல கிடையாது, பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் சிலபஸ்ல கிடையாது. ஏன்னா 5th ஷெடியூல் அண்ட் 6th ஷெடியூல் வந்து உங்க சிலபஸ்ல இல்லை. அது கீழே வர்றதுதான் பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆக்ட், உங்க சிலபஸ்ல கிடையாது. பட் இருந்தாலும் கொடுத்துருக்கேன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக. முனிசிபாலிட்டியை வார்டா பிரிச்சிருப்பாங்க, 1 வார்டு 2 வார்டு 3 வார்டு. அது மாதிரி முனிசிபாலிட்டியை கேட்டகிரியா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன். முனிசிபல் கார்பரேஷனா கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை, மதுரை, இந்த மாதிரி இதுதான் பெரிய சிட்டிஸ், பெரிய மாநகராட்சி முனிசிபல் கார்பரேஷன். அதுக்கப்புறம் முனிசிபல் கவுன்சில் சின்ன அர்பன் ஏரியா. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கு கிராமத்துக்கும் நகராட்சிக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த நகர்ப்புற பஞ்சாயத்து, நகரப்புற பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. இது நகராட்சின்னு சொல்லுவாங்க, இது மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கடலூர் எல்லாம் ரீசெண்டா ஆட் பண்ணது, முன்னாடி கிடையாது. கடலூர் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே இது கீழே ஆட் பண்ணியிருக்காங்க முனிசிபல் கார்பரேஷன் கீழே. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, மெட்ரோபாலிட்டேஷன் பிளானிங் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் இதெல்லாம் ஃபாஸ்டா ஸ்கிப் பண்றேன்னா இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலான கான்செப்ட். இதை வச்சு இது வரைக்கும் கேள்வி கேட்டதே இல்லை. மோஸ்ட்லி கமிட்டிஸ் அந்த 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிராம சபா வச்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு நீங்க படிச்சுக்கோங்கன்னு உங்களை நம்பி ஒரு டியூட்டியா கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இதுதான் வந்து 273 ஆர்டிகல் 243 WTல 12th ஷெடியூல் 243G வந்து பஞ்சாயத்து ராஜ் லிஸ்ட். அது வந்து 29 ஐட்டம். இதுதான் 11th ஷெடியூல். இது வந்து 12th ஷெடியூல். மொத்தமா 18 ஐட்டம் இருக்கும், 18 ஐட்டம்ஸ் இருக்கு. அர்பன் பிளானிங், ரெகுலேஷன் ஆஃப் லேண்டு, பிளானிங் ஃபார் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், ரோடு, பிரிட்ஜு, டேம், இதெல்லாம் கட்டுறது எல்லாமே இங்க கண்ட்ரோல் கீழே வரும். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலான ஒரு கான்செப்ட். அர்பன் லோக்கல் பாடியை வந்து நிறைய டிவிஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒரு டிவிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா இந்த முனிசிபல் கார்பரேஷனோட ஹைரார்கி, அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சென்னை முனிசிபல் கார்பரேஷன் இது ஆக்சுவலா 21 ஓல்டு டேட்டா, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சென்னை முனிசிபல் கார்பரேஷனுக்கு இதெல்லாம் ஹைரார்கி. அதுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு முனிசிபல் கமிஷனரை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஹைரார்கி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முனிசிபல் கார்பரேஷன், பெரிய பெரிய சிட்டிக்கு. அதுக்கு கீழே இந்த மாதிரி சபை இருக்கும். இப்படி லோக்சபா, ராஜ்யசபா இருக்கிற மாதிரி அது மாதிரி இங்க ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சில்ஸ்ல பட்ஜெட்டை ரெப்ரசென்ட் பண்ணி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க. சில ஸ்கூல்ஸே கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே வரும். அதே மாதிரி முனிசிபாலிட்டி, நோட்டிஃபைடு ஏரியா, டவுன் ஏரியா, கண்டோன்மெண்ட் போர்டு, டவுன்ஷிப், போர்ட் ட்ரஸ்ட், ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி, இதெல்லாம் டிவிஷன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. ரொம்ப டீட்டெயில்டா உள்ள போக விரும்பல. இதெல்லாமே பேசிக் ஃபேக்ட்ஸ். இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டது கிடையாது. டைப்ஸை மட்டும் வாட்ன்ற மாதிரி பார்த்துப்போங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சிட்டிசன்ஷிப். மிச்சமான இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற டாபிக்ஸ். சிட்டிசன்ஷிப், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் கிளாஸோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி பார்ட் ஓவர். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தாண்டி இருக்கிற மீதி பவர்ஸ், இ கவர்னன்ஸ்ல இருந்து மீதி பவர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ்.